நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எஃப்செட்னுடைய வெர்ஷன் 3 அப்படின்ற மாடல். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம் ஆரம்பித்தாலே பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனையை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கேப்பை வந்து நம்ம அடைக்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இந்த கேப்பை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் வந்து நம்ம எஃப்சி வெர்ஷன் 2ல் நமக்கு வந்து ஒரு ரியர் ஃபெண்டர் வரும். அந்த ஃபெண்டரை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபெண்டரை கரெக்டாக இந்த கேப்புக்குள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணணும். பதம் பார்க்கறதுனா என்ன? கையிலே எடுத்துட்டேன் சார். அது மதுரைக்காரனு கையே கத்தி வரல. இல்லை, நான் திண்டுக்கல்காரங்க. போதுமான அளவு ஃபைல் வச்சு தேய்ச்சி நம்ம அந்த அவுட்டரை வந்து ஸ்மூத் ஆக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து இதை கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற பீஸுக்கும் இதுக்கும் சேர்த்த மாதிரி இந்த இடத்துல ஹோல் போடணும். ஏத்துரா ஒரு ஏத்து. மறுபடியும் சூடு பண்ணு. சூடு பண்ணுறா போதும்டா. விட்டா இதுலேயே ஓட்டை ஓட்டலான்னு போட்டுட்டேன் மகனே. போயிடுச்சு. முட்டுல ஓப்பன் ஆயிருச்சு. வித்து வாசல் போட்டுக்கோங்க. இந்த எல்லாம் சொருகிங்க. இங்கிட்ட வந்துடும். இதை டைட் வைங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமே ஹோல் போட்டு கரெக்டாக அதுக்கு உண்டான போல்ட் அண்டு வாசர் நட்டெல்லாம் போட்டு டைட் வச்சிடணும். நான் ஒரு பக்கத்தை மட்டும் தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்து வந்து ஊதுனோடனே பின்பக்கம் புகை வந்துச்சு. பாத்தியா? நிஜமா தான் சொல்றேன். ஆமா, அடியில புகை வந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த ஒர்க்கு வந்து சிறப்பாக தரமாக முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ 2 பேர் உட்காந்து போனாங்கன்னா உரசுமா அப்படின்னு. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. எஃப்சி வச்சுருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் தட்டிட்டு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.